ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 24ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான சனிக்கிழமையின் ஆண்டவரே, காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். வாரத்தின் கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து காத்தீர் வழிநடத்தினீர். அவ்வப்போது மழையை தந்து வருகிறீர். இன்னும் அதிகமான மழையை தந்து என்னுடைய பூமி ஆண்டவரை செழிக்கும்படியாய் கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளின் ஆண்டவர் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும் அடையனையும் அன்பர் சாரும் சாகசரனை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் இந்த இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தந்து வழி நடத்த வேண்டுமா? மரித்து உயிர் திறந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்கின்ற தந்தை பெர்குமான்ஸ் ஐயாவுடைய பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடி தேவனை மகிமை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நடத்திடுவார், நீதிமான் பள்ளாட விடமாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். 1  2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மரித்து உயிர்த்தெழுந்த நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 27 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதி ஆண்டவர் சீடர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் அதே நேரத்தில் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததையும் மிக அழகாய் சொல்கிறார். லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களை, இந்த பகுதியில் 9 முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் அன்பையும் கீழ்ப்படுதலையும் தன்னுடைய சீடர்களுக்கு காண்பிக்கின்றார். ஏன்னா அவர் கடைசியாக மரிக்க போகின்ற தருவாயில் இருக்கின்றார். அந்த தருவாயில் இயேசு எப்படி வாழ வேண்டும் என்பதை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் 9-10 பார்க்கிறோம், அபைடிங் இன் ஜீசஸ் அண்ட் லவ். ஆண்டவரிலே நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அபைடிங் இன் ஜீசஸ் லவ். இயேசுவின் அன்பிலே நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவருடைய கற்பனைகளை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும், நாம் எப்படி அவரோடு இணைந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பில் கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் என்பதே என் கட்டளை. பார்த்தீங்களா, எப்படி பிதா ஆண்டவரோடு அன்பு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பிதாவோடு அன்பு கொண்டிருக்கிறார், அதே போல நீங்களும் ஒருவருக்கொரு என்ன பண்ணுங்க, அன்பாயிரு. அதுதான் மகிழ்ச்சி, சமாதானம் என்பதை தொடர்ந்து 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களில் நம்ம பார்க்கின்றோம். இனி நான் உங்களை என் பணியாளர் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்லாமல் என்னில் தம்முடைய தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களே கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ரொம்ப அழகாக சொல்றார் பார். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பணியாளர்னு சொல்லாமல் ஆண்டவர் நம்மளை நண்பர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார். அதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ இந்த ஜாயை நம்ம கொண்டாட வேண்டும் இல்லையா, லவ்விங் ஒன் அனதர், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ்விங் ஒன் அனதர். அதான் தொடர்ந்து பார்க்குறோம் 13-15. த கிரேட்டர் லவ் இஸ் லேயிங் ஒன் லைஃப் ஃபார் அதர். தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற நண்பர்கள் இந்த உலகத்தில் உண்டு இல்லையா. அப்படிப்பட்ட அன்பை விட பெரிய அன்பு இல்லைன்றார். அதே போல கல்வாரி சிலுவையில்
நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அதான் கிரேட்டர் லவ் ஆஃப் ஜீசஸ் என்பதை நம்ம பார்க்குறோம். த லவ் தட் சாக்ரிஃபைஸ் த லைஃப், லேயிங் டவுன் ஒன்ஸ் லைஃப் ஃபார் அதர்ஸ். ஜீசஸ் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் அஸ். நம்ம எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் என்பதை பார்க்கணும். 16, 17, 18 அப்படின்னு பார்க்கும்போது சோசன் அண்ட் அப்பாயிண்டட், ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணி எலெக்ட் பண்ணுறார். அதான் எலெக்ஷன். அதாவது இன்னைக்கு தேர்தல் எல்லாம் வருகிறது. நம்முடைய ஸ்டேட் தேர்தல், நம்முடைய நாட்டுக்காக பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பது, அது போகிற எலெக்ஷன்லாம் வரும்போது நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி தர வேண்டும். கனி தந்தால் அது நிலைத்திருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதான் ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அப்போ chosen and appointed for Jesus ministry, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? எரேமியாவை தாயின் கருவிலை உருவாகும் பண்ணி அழைத்தார். யோனாவை அழைத்து நினைவுக்கு போக சொல்றாரு. அவர் தர்சீசுக்கு ஓடி போனாலும் அங்கே விடுவதாக இல்லை. அவரை கடல்ல போடுறாங்க, அங்கிருந்து அவர் நினைவுக்கு போகிறார். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாய் மந்த நாவா இருக்கு, நான் எப்படிப்பா போக முடியும்? நான் ஏற்கனவே கொலை பண்ணிட்டு வந்துட்டுக்கிறேன்னு சொல்றேன். ஆனாலும் ஆண்டவர் அவனை விடாம, நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய வாயாக நான் செயல்படுவேன் என்று சொல்லி மிகப்பெரிய டாஸ்க், இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்கின்ற பணி மாத்திரமல்ல, தலைமைத்துவ பணி 40 வருஷம் ஒரு பெரிய லீடர்ஷிப்பை அவருக்கு கொடுக்கிறார். அந்த பணியெல்லாம் ஆண்டவர் கூடவே இருந்து செய்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பணிக்காக ஊழியத்திற்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். 18 - 27 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய மரண காரியத்தையும் பர்சிக்யூஷன் சபைக்கு வெளியே இந்த அரசாங்கம், அதே நேரத்தில் மற்ற மக்கள், மற்ற புறஜாதிகள் எல்லாம் செய்கின்ற அந்த பர்சிக்யூஷன் துன்புறுத்தல்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதான் முக்கியமான த ரியாலிட்டி ஆஃப் பர்சிக்யூஷன், ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பியரிங் விட்னஸ் டு ஜீசஸ். இயேசுவுக்காக சாட்சி கொடுக்கும்போது நமக்கு நிறைய துன்பங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உலகு உங்களை வெறுக்கிறது என்றார். அது உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இயேசுவை தான் உலகம் வெறுத்திருக்கிறார், அப்புறமா தான் நம்மளை வெறுக்கிறது. அப்போது நம்மளை உலகம் வெறுக்கிறதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையிலே உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் இல்லையா? நம்ம உலகத்தாரோடு ஒத்து போயிட்டு பாவம், அக்கிரமம், லஞ்சம், லாவண்யம் இல்லையா, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் இதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா உலகம் நம்மளை நேசிக்கும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா நேர்மையாக இருக்கிறபடினால உலகம் நம்மளை நேசிக்காது. உலகம் நம்மளை பகைக்கும், நம்மளை துன்புறுத்தும், நம்மளை அடிக்கும், நம்மளை அழிக்கும் இல்லையா? அதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் எல்லா இடத்துலும் துன்பம் வருகிறதுனா அவங்க நியாயமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கிற பரிசு மரணம், தண்டனை. அதை நம்ம பார்க்கின்றோம். எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. பணியாளர்கள் தலைவரை விட்டு தலைவரிட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிதாவை அறிந்து கொள்ளலை. பிதாவை வணங்குறன்னு சொல்லினேக்கிறாங்களே தவிர பிதாவை அறிந்து கொள்ள. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னையே அவங்க கேட்கலப்பா. இந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் என்னை கேட்காம என்னை துரத்தினே இருந்தாங்க, என்னை சாகடிக்க பார்த்தாங்க. அதே போலதான் உங்களுக்கும் நடக்கும். ஒரு சிலர் தான் உங்களை ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலர் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்தியாவுக்கு தோமா வந்தார். அப்போஸ்தலராகிய தோமாவே வந்த பிறகு கூட இந்தியா இன்னும் முழுமையான ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறவே இல்லை. இன்றைக்கும் பல ஜாதி, கலாச்சாரம், பல மொழிகள் நிறைந்த நாடாக தான் இருக்கிறது. அப்போது இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கின்றது இந்த நேரம் காலம் நமக்கு இன்னும் வரணும். அறுப்போ மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவருக்காக இன்னும் நாம் அதிகமாய் ஓடி உழைக்க வேண்டும் தான் சொல்றார். ஆண்டவர் அவங்க பிதாவை அறிந்து கொள்ளவில்லை, நம்ம அவரை அறிய மக்களுக்கு வலியுறுத்த வேண்டும்.
நான் வந்து அவர்களிடம் பேசியிராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. என்னை வெறுப்போர் என் தந்தையும் வெறுக்கின்ற. நல்லா கவனிங்க, ஏசாமியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் தந்தையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அது ரொம்ப முக்கியமானது. ஏசாமியை நம்ம ஏற்றுக்கலைன்னா தந்தையையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அதுக்கான நீதி தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு நிச்சயமாய் வந்தே தீரும். வேறு யாரும் செய்திராத செயல்களை நான் அவர்களிடையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் என்னையும் என் தந்தையையும் கண்டும் வெறுத்திருக்கிறார்கள், காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. இவ்வாறு நிறைவேறிற்று. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்தவர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் போகிறேன், இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஊழியத்தை செய்யுங்க, ஆனாலும் நான் உங்களுக்காக ஒரு ஆவியானவரை தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களோடு கூட இருப்பார், துணை இருப்பார். அது பேரே துணையாளர் என்று சொல்கிறார் இல்ல, துணையாளர், தேற்றரவாளன், ஹெல்பர், கம்ஃபர்டர் என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு. அப்போ நம்ம 3 காரியங்களை மறந்துடக்கூடாது. அபைடிங் இன் ஜீசஸ் லவ், லவ்விங் ஒன் அனதர், பியரிங் விட்னஸ் இல்லையா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அன்பையும் கீழ்ப்படுதலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டும். இதை இன்னும் பல வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 14:15 சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் நீங்கள் கேட்டு கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களெல்லாம் என்னுடைய சீடர்களாக இருக்கிறீங்க. 1 யோவான் 5:3 பார்க்குறோம், அன்பை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்க என்னை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். 2 யோவான் 1:6 அதே தான் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஜாய் அண்ட் லவ்வை பற்றி பார்க்கும்போது சங்கீதம் 16:11 பார்க்குறோம், கடவுளுடைய வலது புறத்தில் பேரின்பமும் ஆசீர்வாதமும் அங்கே கிடைக்கிறது. ரோமர் 5:5 பார்க்குறோம், ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் அன்பை பொழிந்திருக்கிறார். 1 யோவான் 1:8 பார்க்குறோம், மிகப்பெரிய அன்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எது கிரேட்டஸ்ட் லவ்? யோவான் 13:1, இயேசு தனக்காக தன்னுடைய மக்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு எதுவும் இல்லை. ரோமர் 5:8 அதான் நம்ம பார்க்குறோம். எபேசியர் 5:2 பார்க்குறோம். அதே நேரத்தில் சோசன் அண்ட் அப்பாயின்மெண்ட், நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:4-5, 1 பேதுரு 2:9 இல்லையா, நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கின்றார். அப்போஸ்தலர் 13:48 அதே தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு நம்ம பார்க்குறோம். மேத்யூ 5:10-12 இல்லையா, துன்பப்படுகிறவர்கள் துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு முன்பாக இருந்தவர்களே அப்படி தான் துன்பப்படுத்தினார்களே, தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்தார்களே என்று நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5:29 நம்ம பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:8 நம்ம பார்க்குறோம், சுவிசேஷத்துக்காக அநேக மக்கள் தன் ஜீவனை கொடுத்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்குறோம், நீங்கள் எனக்காக எருசலேமில் காத்திருந்து சமாரியா, கலிலேயா, யூதேயா நாடுகளிலே உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். 1 பேதுரு 3:15 பார்க்குறோம், நீங்கள் ஆண்டவர் சுவிசேஷத்தை போய் அறிவிங்க இல்லையா. அதே தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் இதனுடைய இறையல் சிந்தனைகளை பார்க்கும்போது இல்லையா, நம்ம பார்க்குறோம் அன்பும் கீழ்ப்படிதலும் இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இது ரெண்டு கண்கள். அபைடிங் இன் கிரைஸ்ட் லவ், ஆண்டவரிலே நிலைத்திருப்பது. அதே நேரத்தில் ஃப்ரூட்ஃபுல்னஸ் அண்ட் டிசைபிள்ஷிப், நம்ம ஆண்டவர்களை நிலைத்திருக்கும் போது கனி தர வேண்டும், அதுதான் லீடர்ஷிப் என்று நம்ம பார்க்குறோம். பர்சிக்யூஷன் அண்ட் லாயல்ட்டி, ஆண்டவருக்காக நாம் நிறைய துன்பங்களை கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியான ஒரு அழைப்பை நம்ம பார்க்குறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை ஆற்றி தேற்றுகிறார். ஆண்டவரோடு நம்ம இருக்கிற இந்த உறவு முக்கியம், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வது முக்கியம். இங்கே இறையலாளர்கள் சொல்லுகிற போது இறையல் ஆண்டவருடைய இந்த மிக முக்கியமான இறையல் சிந்தனை என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். இந்த இணைந்திருத்தல் என்பது மிக மிக அவசியம். நாமும் இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த உறவில் நாம் நிலைத்திருந்து ஆண்டவரை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும் கனி கொடுக்கும். இந்த உலகத்தில் உபத்திரவங்களை கஷ்டங்களை துன்பங்கள் எல்லாம் கடந்து ஆண்டவருக்காய் சாட்சியாய் நம்பிக்கையாய் வாழவும் தூய ஆவியானவர்
இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை தந்திருக்கிறேன். உண்மையில நிலைத்திருக்க வேண்டும், உமக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், உம்முடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கனி தருவோம். நாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகம் எங்களை வெறுக்கிறது, ஆனாலும் நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழும்போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேற்றருவாளனை அனுப்பி எங்களை ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், எங்களை பாதுகாக்கிறேன் என்பதை நம்புகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்புக்குரிய அன்பர் சாரி ஏஞ்சாக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. இப்படி சாக்கோ சாரி டீச்சரை ஆசீர்வாதம் அடியை எடுத்து பயன்படுத்துகிறாச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக, குறிப்பாக அவருடைய கண்கடைய இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, போர்க்களமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு போதகர்கள் உருவாகிற இடத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, அந்த நிலைமை மாறி இரு அணிகளுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தி ஒரு பிரின்சிபல் அங்கே உட்கார்ந்து ஆண்டவர், அந்த பிரின்சிபல் தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே மக்களை, பிள்ளைகளை வழிநடத்த கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாம் இந்த இடத்துல சமாதானத்தை நிறைவாக தர வேண்டுமா ஜெபி. அதற்காக ILC பிரசிடென்ட் மற்ற எல்லா சபை சங்கத்தின் ஆண்டவர் தலைவர்களும் அதற்கான முயற்சிகளை எடுக்க தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சும் என்றார். இந்த காலை வேளையில ஆண்டவரே, ILC எல்லா சபைகளுக்காக, ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். முடிந்த அளவு நாங்கள் சாட்சியாக வாழவும், கூடுமான அளவில் எல்லா போதகர்களுக்கூட இணைந்து நாங்கள் வாழ ஆண்டவரை நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சும் என்றாடுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆட்சி சேகர தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவருடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சர் பெருமக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைதியை நிலவ செய்யும் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதற்றங்கள் எல்லாம் மாறட்டும். உக்ரைன் ரஷ்யா போர், ஆண்டவரே, இஸ்ரேல் பாலஸ்தீன போர், அம்மாஸ் போர் எல்லாம் மாறி அமைதியான சூழல் உருவாகட்டும் ஆண்டவர். இந்த நேரத்தில் கர்த்தாவே, பலவீனமாக இருக்கிற, சுகனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அங்கே பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக, ஆயர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. குறிப்பாக என்னுடைய ஆண்டவரே கோபியானுடைய அன்பு தாயாருக்காக, இப்படி செல்வி அக்காவுக்காக, ஆண்டவரை அமுதா அம்மாவுக்காக, ஆண்டவரை அன்புக்குரிய விமலா அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல மின்னூர் ஆண்டவரே சுமதி பிரபாகரன் அக்காவுக்காக, அன்பான மகன் பிரவீனுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒரு சுகத்துக்காக நன்றி. இன்னும் அதிகமான சுகத்தை தார். ஆயர்கள் ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் இருக்காக, நிக்சன் இருக்காக, ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பலவீனமாக இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாருங்க. அவருடைய பலவீனம் எல்லாம் மாற்றி ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாள் ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலம் சென்ற அருள் திரு ஜட்ஜே ஐசியா, ஆண்டவரை சுகீர்தம் ஐசியாவுடைய அன்பு மகன், இளைய மகன் ஜான்சன் செல்லையா சாருக்காய் ஜபிக்கும். நாளில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற போது உங்களுடைய கிருபை சாரோடு தங்கி இருக்கட்டும். அவருடைய அன்பான ஆண்டவர் குடும்பத்தை நினைவு கூறுகிறோம், தந்தையார் நினைவு கூறுகிறோம், நம்முடைய ஊழியர்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, இன்னும் நீடித்த ஆயுசு நாட்களை தார். குறிப்பாக நேரத்தில் இப்படி ஐரம்மா ஆண்டவர் சுகீர்தம் ஐசியா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். வயதான காலத்தில் உடைய கிருபை ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். உடன் பிறந்த வில்சன் ஆசிரியர் சாருக்காக, ஆண்டவருடைய இந்திரா டீச்சருக்காக, பிள்ளைகளுக்காக, உடன் பிறந்த சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். யாவரையும் ஆசீர்வதி ராஜா. அதே போல நாளைய தினத்தில் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரி, ஆண்டவரே கிறிஸ்டியன் மீடியா சென்டரினுடைய ஆண்டவர் முக்கிய ஆண்டவரே நபராக இருக்கிற வினோலியா நீதிக்காக, அன்பு கணவர், பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே சார்ல்ஸ் ஆண்டவரே ஆசிரியருடைய அன்பு மனைவி திருமதி வினுதா, ஆண்டவர் ரூபவதி அவர்களுக்காக, ராஜஸ்தானில் ஆண்டவரை வசித்து வருகிற அன்பு சகோதரி மனோரஞ்சனி அவருடைய கணவர் 2 பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். இதனால ஆண்டவரே, நாளை தினத்தில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இருக்கிற இடங்களில் பாதுகாப்பாகவும் உமக்காக ஊழியம் செய்கிற போது உங்களுடைய கிருபையோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய பணிகளும் பயணங்களும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவர் இந்த வெயிலின் உஷ்ணத்தை காத்தருளும். இன்னும் ஆண்டவரை அதிகமான மழை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையோடு கூட தங்கி தரித்திருந்து இந்த நாள் முழுதும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ்.